ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு குட்டீஸ்க்கு என்ன செஞ்சு கொடுத்தேன்னு பார்ப்போமா? உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். காலையிலேயே பார்த்தோன்னா முளைக்கட்டிய பச்சைப்பயிர் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அதோடவே சப்போட்டா ஜூஸும் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கொஞ்சம் பூண்டு உரிக்கிற வேலை இருந்தது. கொஞ்சம் டைம் ஆன மாதிரி ஃபீல் ஆனதுனால குட்டீஸை பூண்டு உரிக்க சொல்லிட்டேன். ஸோ அவங்க தான் பூண்டு உரிச்சு கொடுத்தாங்க ப்ரோக்கோலிக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கொஞ்சமாக லைட்டாக ஆயில் விட்டுட்டு பூண்டு மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்கோலியை போட்டுட்டு லைட்டாக பெப்பரு அண்ட் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக லெமன் கட் பண்ணி கொடுத்துட்டேன். சப்போட்டா ஜூஸும் இது தான் குடித்தாங்க. சரி, இது கொஞ்சம் நேரத்தில் எங்கே ஜீரணம் ஆகிடும், பிள்ளைங்களுக்கு பசி இருந்தால் வீடாக இருந்தால் பரவாயில்ல கேட்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு தோசை ஒருத்தருக்கு பொடி தோசையும் ஒருத்தருக்கு நார்மல் தோசையும் ஊற்றி கொடுத்துட்டேன். காலையில் மட்டும் இந்த எந்த ஒரு மிஷினுமே இவ்வளோ ஸ்பீடாக ஓடாது போல் நம்ம ஓடுற மாதிரி. ஏன் தான் இப்படி ஓடுதுன்னு தெரியல. டைம் ஆகிறதும் வேறு தெரிய மாட்டேனுது. சரின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு உருளைக்கிழங்கு ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. குட்டீஸ்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடுக்குறேன். சாப்பிட்டு வருவாங்களா இல்லையான்னு ஈவினிங் பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பொடி தோசை சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் ஊற்றி கொடுத்துருந்தேன். இதுக்கு பார்த்தோன்னா லஞ்ச் பேக்லாம் கிடக்குறதுனால 2 பேருக்கும் பேக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், குட்டீஸை கொஞ்சம் கிளப்பி விடலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோன்னா அவங்களே கிளம்பிப்பாங்க. அந்த டை இதெல்லாம் சின்னவருக்கு போட்டு விடணும், அது மட்டும்தானே தவிர மீதிபடி எல்லாமே குளிச்சுட்டு அவங்களா கிளம்பிப்பாங்க. அந்த வேலை எனக்கு மிச்சங்கிறதுனால கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. சொன்னேன் இல்லைங்களா, ஸோ லெமனுமே இதில் வச்சிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உருளைக்கிழங்கு ரைஸ் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. இது கொஞ்சம் ப்ரோக்கோலி ரொம்ப மைல்டாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக இது நான் பிளான் பண்ணேன். குட்டி நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிவிட்டு, அம்மா காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நீங்கள் ஒன்றும் காரம்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். அவனோட ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்நாக்ஸ் தான். சரி, குட்டீஸ்க்கு 2 பேருக்கும் ஆப்பிள் கொடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு ஆப்பிள் தான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நம்ம படிக்கும் போதெல்லாம் ஒரு பாக்ஸ்லேயே அம்மா போட்டு அதிலேயே குழம்பு ஊற்றி அதிலே எல்லாம் பண்ணி லஞ்ச் பேக்லாம் கிடையவே கிடையாது. இந்த பேக்லேயே எடுத்துகிட்டு போன்னு சொல்லி திணிச்சு அமுச்சு விட்டுருவாங்க. அதுவே நம்மளுக்கு பெருசாக இருந்தது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. தனித்தனியாக எல்லாமே கொடுத்தே ஆகணும், கட்டாயமாக இருக்குது. ஸோ நானும் கொஞ்சம் ஜூஸ் இருந்ததுனால அதையும் குடிச்சிட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அதுதான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடியுது. நான் இவ்வளோ தான் ஷூட் பண்ணேன். நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.